ஹரி என் அத்தை பையன். எப்போ அவன் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு வீட்டுல சொன்னாங்களோ அப்ப இருந்து அவன் எனக்கு பிடிக்காது. பல தடவை என்கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கான். பட் திட்டி விட்டுருவேன். ஏன்னா ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா 2020 ஆகஸ்ட் அவன் அண்ணா மேரேஜ்க்கு இன்விடேஷன் வைக்க வந்தப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல். என்ன ஃபீல் அப்படின்னு கேட்காதீங்க, தெரியல. 1 வீக் அப்புறம் அவனே எனக்கு மெசேஜ் பண்ணப்போ யாருன்னே தெரியாத மாதிரி ஹூ ஆர் யூன்னு டெக்ஸ்ட் பண்ண. அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல எப்படி காதலாச்சுன்னு தெரியல. அவனா ப்ரொபோஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி எப்ப ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு என்ன கேட்க வச்சிட்டான். ஒரு வழியா 2021 நியூ இயர் மிட் நைட்ல கால் பண்ணி அவன் ப்ரொபோஸ் பண்ணப்போ அது ஃபீலிங் இருக்கு சான்ஸே இல்ல. அப்ப இருந்து ஏதாவது காரணம் சொல்லி என்ன பார்க்க வீட்டுக்கு வருவான். எங்க ஃபர்ஸ்ட் அவுட்டிங்க்கு காவலா இருந்த என் ஃப்ரெண்டுக்கு எப்படி நேர்த்தி கடன் செய்ய போறேனோ. ரிலேட்டிவ் மேரேஜ்ல யாருக்கும் தெரியாம எடுத்த ஃபர்ஸ்ட் செல்ஃபி, நம்ம போன பைக் ரைட் எல்லாமே பெஸ்ட் மொமெண்ட்ஸ். என் பர்த்டேக்கு என்னோட ஹாஸ்டலே அசந்து போற மாதிரி அவன் சர்ப்ரைஸ் பண்ணதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. நானும் ரிட்டன் அவன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணி சொதப்பினதெல்லாம் இப்போ நினைச்சாலும் சிரிப்பா இருக்கு. நான் லாயர் ஆகணும்னு சொன்னப்போ எல்லாருமே அகைன்ஸ்டா இருந்தாங்க. ஆனா எனக்காக, என் ட்ரீமுக்காக அவன் அப்ராட் போனப்போ வாழ்க்கையில அவனை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ண. அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் அவனை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு புரிய வச்சது. டெய்லி பேசிட்டு இருந்த எங்களுக்கு 1 hour கூட பேச முடியாம போச்சுன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் டேவே டிக்கெட் புக் பண்ணிட்டு எனக்காக வந்தான். எனக்காக பார்த்து பார்த்து செய்யற என்னோட ஹரிக்கு ஹாப்பி பர்த்டே.